இன்னொன்று, இப்போ சட்டமன்ற நிகழ்வுகள் நடக்குது, அல்லது தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கிராமங்களில் மூளை முடுக்கல ஒரு அடிதடி தகராறு, கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்முறை எங்கே வேணுமானாலும் நடக்குது. அப்போ ஒரு நடக்கிற சம்பவத்தை உடனுக்குடனே சுட சுட நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுவது, அரசுக்கு எடுத்து சொல்லுவது ஊடகங்கள் தான், பத்திரிகை, தொலைக்காட்சி தான். அப்ப இவர்களுக்கு உண்டான அது சலுகைன்னு கூட சொல்றதில்லை, அவங்களுக்கு உரிமைன்னே சொல்லலாம். என்னென்ன வகையில உரிமைகள்? எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுக்கறோம், எல்லாருக்கும் கடன் கொடுக்கறோம், எல்லாருக்கும் மானியத்தில் கடன் கொடுக்கறோம். அப்ப இவங்களுக்கு முக்கியமானவர்கள் இவங்க. இது ஒரு அங்கம். ஜனநாயகத்தினுடைய மிக முக்கியமான தூணாக இருக்கிற நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு மனைப்பட்டா வழங்குறது, மானியத்தில் வீடு கட்டி கொடுக்கறது, தொழில் தொடங்குவதற்கு அவங்க குழந்தைங்க படிக்கிறாங்க, குழந்தைகள் படிப்பதற்கு மானியத்தில் கடன் வழங்குவது, அப்புறம் மடிக்கணினி வழங்குவது, இவங்கெல்லாம் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல வரும்னு பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா ரொம்ப எதிர்பார்ப்போம். இது வரலங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சி. அப்புறம் வெளியில போறதுக்கு வாகனங்கள் பாதி மானியத்தில் வண்டி வாங்கறதுக்கு, இரு சக்கர வண்டியோ அல்லது 4 சக்கர வண்டியோ வச்சுக்கிறதுக்கு மானியத்தில் கடன் வழங்கலாம். அப்புறம் அவரோ அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருவதற்கு இலவசமாக பயணச்சீட்டு வழங்கலாம், கட்டணமில்லா பயணச்சீட்டு. அது இல்லை, அந்த மாதிரிலாம் வேணுங்கிறத இதில் வரும்னு எதிர்பார்த்தும் வரல. அதோட நிறைய தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் சுதந்திர போராட்ட வீரர்கள், நம்முடைய முன்னோர்களுக்கெல்லாம் தொடர்ந்து நாங்களும் பேசுகிறோம். சிலை வைக்கணும், நினைவு மண்டபம். உதாரணத்துக்கு தீரன் சின்னமலைக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுத்தவன் ஜி.கே. மணி, அமைக்கப்பட்டது. இப்படி நிறைய பேத்துக்கு நாங்கள் குரல் கொடுத்தோம். அஞ்சலை அம்மாளுக்கு இப்படி நிறைய பேத்துக்கு கொடுத்தோம். கொடுத்தல் நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஆனால் ஒருத்தருக்கு தொடர்ந்து நான் கூட ஒரு 20 வருஷமா சட்டமன்றத்தில் வலியுறுத்துறேன். எங்க அருள் தொடர்ந்து சொல்லி நேற்று படத்தை கூட எடுத்து வந்து கேட்டார். ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அர்த்தநாரீஸ்வரர்மா தியாகி அவர்களுக்கு மணிமண்டபம் சிலை வைக்கணும்னு சொல்லி கேட்டோம், அதுவும் இல்லை. இப்படி நிறைய அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்த்தது, அறிவிப்புகள் வரவில்லை என்பது ஒரு பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது என்பதை உங்கள் வாயிலாக அரசின் கவனத்திற்கும் கொண்டு செல்கிறேன்.